வணக்கம், சிஎன்பி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன சமையல் செய்ய போகிறோம்னா காளான் வெஜ் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். காளான், இதில் பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் ஒரு கப்பு, வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, மசாலா பொருள் கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய், நெய், தயிர். பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்துருக்குறோம். கடைசியாக அந்த ப்ரெட்டை பொரித்து அதில் போடுவோம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிப்போம். அடுத்தது நெய், அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காய்கறி கொஞ்சம் வதங்கின உடனே புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருக்கோம். புதினா வதங்கும் போது 1 கப் தயிர், தயிர் போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்களை அதில் போட்டுருவோம். உப்பு போட்டுக்குவோம், தேவையான அளவு உப்பு. கடைசியாக இந்த காளான் எடுத்து அதில் போடுவோம். இந்த காளான் சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் கடைசியாக போடுறது. காளான் லேசாக வதங்கின உடனே அரிசி அதில் போட்டு அதையும் ஒரு வதக்கு. அரிசி மற்ற காய் எல்லாம் வதங்கிருச்சு. 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி பாஸ்மதி ரைஸ்னால். கிண்டிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு 15 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அரிசி போட்டாச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வருது. ஒரு கிளறிட்டு குக்கரை மூடி வெயிட்டு 15 நிமிஷம் குறைச்சி வச்சோம். 15 நிமிஷத்தில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம். 10 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. இந்த சூட்டோட 3 ப்ரெட்டை நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கிறேன். அதை அதில் போட்டு கிளறி விட்டுருவோம். இது போட்டால் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட கொஞ்சம் நெய்யும் போட்டு ப்ரெட்டெல்லாம் அப்படியே இந்த பிரியாணியில் போகிற மாதிரி கிண்டி ப்ரெட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு ப்ளேட்டில் மாற்றிப்போம். இந்த அருமையான காளான் வெஜிடபிள் இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சமையலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.